ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆர்டருலாம் வீட்டில் முடிஞ்சுட்டு பாத்திரம் எடுக்கிறதுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து பாத்திரம் எடுக்கிற வீடியோ தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், நார்மலாக வீட்டில் என்ன பண்ண போகிறோம், என்ன சமைச்சு சாப்பிட போகிறோம் சொல்லி தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு ஃபுல்லாக வாத்துக்கறியெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஃப்ரெண்டு பொழுது. அதாவது வாத்துக்கறியாக விற்றுட்ருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வாத்துக்கறினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு எனக்கு கேட்பாங்க, வாத்துக்கறி வாங்கி கொடுமா, வாத்துக்கறி வாங்கி கொடு. வாங்கவே மாட்டேன். அதை தாண்டி தான் போவோம், வாங்கவே மாட்டோம். ஏதாவது மறந்துடுவேன் அப்படின்னு ஆகிடுமா. இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு சொல்லாமல் நம்ம வாத்துக்கறி வாங்கிட்டு போய் கொடுப்போம். அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன ஹாப்பி ஆகிறாங்க மட்டும் பார்க்கலாமா. இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்களா இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எருமண்ணு கருப்பாக இருக்குப்பா. கருமண்ணு எப்படி இருக்கு பாரு. சூப்பராக இருக்கு, பார்க்கவே இல்லை, அழகா இருக்கு. பக்கத்துல ஏரி ஓ அக்கா கிராமம் பக்கத்துல. இங்கே உள்ள ஒரு கஸ்டமர் வீட்டில் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாத்திரம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே போகணும். ஃபுல்லாக கிராமம் இது. பாருங்கள், ரோடே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்கானா இடம். நல்லா இருக்கு பார்க்கவே. இது என்ன இது செடின்னு தெரியல, முருங்கை மரம் மாதிரி இருக்கு. கீரைலாம் போட்டு வச்சுக்கிறாங்கப்பா. ஃபுல்லாக சகப்பு கீரை தெரியுதா. கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, முட்டை தோசை சூப்பராக இருக்கு. இப்படி தான் எடுக்கணும், திருப்பவே கூடாது. இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா டீசெண்டாக செய்கிறாங்க, நல்லா சுத்தமாக இருக்கு. அதனால சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. வேர்க்கடலை சட்னியும் நல்லாயிருக்கு. இங்கே வாத்துக்கறி வாங்கலான்னு வந்தோமா. வாத்துக்கறி பார்த்தா அம்மாவுக்கு ராசியே இருக்காது போல ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறியே காலியாக 9 o'clock தான் ஆகுது, அதுக்குள்ளே வாத்துக்கறி காலியா. சரி, போகிற வழியில் எங்கன்னா இருந்தால் பார்ப்போம், அம்மாவுக்கு வாங்கிட்டு போகலாம். ஓகே. செமையாக இருக்கு. வாத்துக்கறி வாங்கி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் நானும் எவ்வளோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கே பார்த்தாலும் வாத்துக்கறி கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு வாட்டியும் நானும் நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடக்குது, ஆனால் வாங்கவே முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளாச்சு வாத்துக்கறி எப்படின்னாச்சும் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக வாங்கியும் கொடுப்பேன். இப்போது நானும் மாமா பாத்திரம் எடுத்துன்னு வரும்போது இங்கே டீ குடிக்க இறங்கி போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எதிர்க்க நான் குடிக்கல. நம்மளுக்கு ஃபில்டர் காஃபி மட்டும் தான் பிடிக்கும், டீ பிடிக்காது. அதனால்
மாமா குடிக்க போயிருக்காங்க. இங்கெல்லாம் கிடைக்காது. அதோ பாருங்க, இங்கே தான் எதிர்க்க அது உள்ளதாக இருக்காங்க மாமா. இங்கே எங்கே வந்திருக்கோன்னா HUF தெரியுங்களா, அந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கே தான் வந்தோம் இந்த சைடு. அப்படியே மாமா காஃபி குடிக்க போயிருக்காங்க. காஃபி இல்லை டீ, அதை எதிர்க்க தெரியுதுங்களா, நிற்கிறாரு பாருங்க. ஓவராக டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏப்போ நல்லா இன்னைக்கு 2 தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எதிர்க்க நிற்கிறாரு தெரியுதுங்களா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன் நான். இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. வீட்லேயும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், அவங்களுக்கே தெரியும். அவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கே அப்படி இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ் இன்னைக்கு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்னது பத்தி அது அப்புறம் சொல்லிக்கலாம். இட்லி எப்படி இங்க பாருங்க, இட்லி இட்லி கறி குழம்பு பாருங்க. அது ஏன் ரகசியம்? நல்லா தான் சவுண்டா பேச. கறி குழம்பு அது பாருங்க, மல்லிப்பூ மாதிரி அப்படியே சாப்பிட்டான இட்லி. அப்படியே சிக்கன் குழம்பு வச்சு அப்படி சாப்பிட்டா தொண்டில நைஸ். காலையில உனக்கு வாத்துக்கறி வாங்குறலாம் வீடியோல சொன்னேமா, ஆனா கிடைக்காம போயிடுச்சுமா. தேடி பார்த்தேன். அது ஒன்றுதான் ஆசைப்படுறேன், கொஞ்சம் சாப்பிட்டா ஆத்மா சாட்சி. கண்டிப்பா ஒரு நாள் வாங்கலாம். காரம் நல்லா வச்சிருக்கா. நீங்கெல்லாம் எப்படி கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறது ஓகே இருங்க, அவனுக்கும் வச்சிடறான், அவன் வீடியோல வர மாட்டான். வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போவாங்க. மரியாதை உண்மையாக சொல்லலாம். உங்களை எல்லாம் எங்க பார்த்து சாப்பிட அழகிறது தெரியலம்மா. எனக்கு ஜாலியா வச்சிருப்பேன் எல்லாரும். சரி, நீ குழம்பு கொட்டிட்டு சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சாப்பிடு போ. தொத்தி விட்றா பத்திங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.